இருக்கோம். இன்னைக்கு பார்க்க போறது சிம்ம ராசி. சிம்ம ராசி நேயர்களுக்கான அதிர்ஷ்ட குறியீடுகள் அப்படின்னா என்னென்னலாம் சொல்லுவீங்க? அதே மாதிரி யாக குண்டத்துல அந்த காசு போடுற ஹேபிட் இருக்கும். கடைசியில அது மட்டும் குடுப்பாங்க. எந்த ஆமா, யாகமா ஆமா. இருந்தாலும். அந்த ம். காச தவறாம வாங்கிக்கணும். ம். இவங்களுக்கு அந்த யாக குண்டத்துல இருக்கிற பொருட்கள் எல்லாம் யோகமா இருக்கும். அதிர்ஷ்ட குறியீடா இருக்கும். இத ஒண்ணு கிஃப்ட்டா வந்துட்டா, அத விட்டுறவே கூடாது. ம். இப்போ ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா, கிஃப்ட் பார்த்தீங்கன்னா, அந்த கழுகு சம்மந்தப்பட்ட கிஃப்ட் எல்லாம் வரும். இல்ல அந்த ராஜா, கிங்கு, அரசன் சம்மந்தப்பட்ட கிஃப்ட். இதெல்லாம் இவங்களுக்கு அதிர்ஷ்டம். இது என்ன கண்டிப்பா சார். ஏன்னா ஒவ்வொரு ராசியும் ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னா, இந்த மாரி குறியீடுகள நம்ம பயன்படுத்துறது தெரிஞ்சுகிட்டு, கரெக்ட்டான முறையில பயன்படுத்துறது நல்லதுன்னு பார்த்துட்டு வரோம். அந்த வகையில என்ன மாரி செடிகள இந்த ராசிக்காரர்கள் பயன்படுத்தலாம்? ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம யார சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஸ்ட்ராலஜர், நியூமராலஜர் ஸ்ரீ சுபம் விஜயகுமார் ஐயாவை தான் சந்திக்க வந்திருக்கோம். ஒரு சூப்பரான டாபிக்கோட தாங்க வந்திருக்கேன். என்ன அப்படின்னா, ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் நல்ல ஒரு அதிர்ஷ்டம், நல்ல ஒரு லக்கு கிடைக்க போகுது அப்படின்னா, உங்க வீட்ல ஏதாவது ஒரு ஜீவராசி உங்களுக்கு அதை உணர்த்தும். அப்படி இல்லைன்னா நீங்க வச்சிருக்கக்கூடிய பொருட்கள்லயே அதை உணர முடியும். அது என்னென்ன மாதிரியான விஷயங்கள், இந்த கிரக நிலைகளை பொறுத்து உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய விஷயங்கள் என்ன தெரிஞ்சுக்கலாமா? சார் கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். எப்படி இருக்கீங்க? அருமையா இருக்கேன். ரொம்ப சிறப்பு. உங்களோட பதிவுகள் எல்லாம் மக்கள் ரொம்ப விரும்பி பார்த்துட்டு இருக்காங்க. ஒவ்வொரு பதிவுமே உணவ பத்தி நம்ம ஒரு பதிவு போட்டிருந்தோம். நல்ல ரெஸ்பான்ஸ். நெறைய பேர் பார்த்துட்டு நான் ஃபாலோ பண்றேன் அப்படின்னு சொல்லிலாம் நம்ம கமெண்ட்ஸ்ல போட்டிருந்தாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்தது எனக்கு. ரொம்ப அருமை சார். நீங்க கொடுக்கக்கூடிய ஒரு விஷயத்த நம்ம கொடுத்தாலும் அத உணர்வு பூர்வமா கொடுக்கணும். அதே மாதிரி மக்கள் கிட்ட போய் சேர்ற மாதிரியான விஷயங்களா கொடுக்கணும் அப்படின்னு நீங்க ரொம்ப தனித்தன்மையோட தனித்துவம் எடுத்து ஒவ்வொரு விஷயமும் பண்ணிட்டு இருக்கீங்க. ரொம்ப நல்லா இருக்கு. இப்ப இன்னைக்கான டாபிக் ஒவ்வொரு ராசிக்குமே நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பொருள் இல்ல ஒரு ஜீவராசி. இந்த ஜீவராசி இந்த டைம்ல உங்களுக்கு இதை உணர்த்தும், உங்களுக்கு லக்கு வரப்போகுது அப்படின்னா என்னென்ன மாதிரி விஷயங்களை சார் சொல்லும்? நிச்சயமாக. பொதுவாக ஒவ்வொரு ராசி அடிப்படையிலும் இது பிரியும். முதல்ல ஒரு வீட்டுக்கு ஒரு பொருள் வருது அப்படின்னா, அதை குறிகாட்டுகிறது அர்த்தம். வீட்ல ஒரு பொருள் கோயில் ரீதியாக வரலாம். கோயில்லேருந்து வந்த பொருளா இருக்கலாம். இல்லது ஒரு பசுமாடு வருது, காளமாடு வருது, இல்ல ஒரு புறா வருது, ஒரு சில வீட்டுக்கு வௌவால் வரும். இந்த மாரி ஒவ்வொரு பொருளாக வரும். ஒரு சில சகுனமும் நிமிர்த்தும். இப்ப ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா, ஒரு திசையிலிருந்து ஒரு பறவையோ, ஒரு இதோ குறிகாட்டுற மாரி இருக்கும். அப்ப ஒவ்வொரு சொல்ல வருதுன்னா, உங்களுக்கு நல்ல நேரம் வந்துருச்சுங்கம்பாங்க. ஒருத்தர் வீட்டுக்கு போகும்போது நான் பார்க்கன்னா, வீட்டு பக்கத்துல ஒருத்தங்க செடி வளர்ந்துட்டு இருந்தது. இந்த செடி வந்தா உங்களுக்கு யோகம் வந்திருக்குமேன்னு கேட்டபோது சொன்னாங்க, அவங்களுக்கு அதிர்ஷ்டவரமாக பூர்வீக சொத்து அவங்க பிரிச்சு அந்த பெண்ணுக்கு நகையும் கொடுத்து அந்த சொத்தும் கொடுத்தாங்கன்னு சொன்னாங்க. அப்ப இந்த அந்த அதிர்ஷ்டம் வளரும். அப்ப சொன்ன அந்த செடி தற்செயலா நாங்க வளர்த்தோம். ஒரு அது அந்த நேரம் வளர்க்கணும்னு நமக்கு தோணணும் இல்லையா? அப்ப நம்ம ஃபர்ஸ்டே தெரிஞ்சுக்கிட்டா அதை ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். அப்ப அவங்க இந்த கோயில்ல கல்யாணத்துல போகும்போது செடி கொடுப்பாங்க போல இருக்கு. அந்த செடியில வளர்த்த செடி ரிட்டர்ன் கிஃப்டா ரிட்டர்ன் கிஃப்டா கொடுப்பாங்க. அந்த இதுல வந்தது. அப்ப இது மாதிரி பொருளாக இருக்கு, குறியீடாக இருக்கு, லோகோ மாதிரி பயன்படுத்தலாம். அது மட்டும் இல்லாம சகுனங்கள் ரீதியாக நம்ம உறுத்துகின்றன. வீட்டுல ஒரு பொருள் கிஃப்டா வர்றது, ஒருத்தருக்கு ஃபங்க்ஷனுக்கு வைக்கிறோம், ஒரு கிஃப்டா கொடுப்பாங்க. இது மாதிரி ஒவ்வொரு பொருளும் ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கின்றன. வீட்டில் வர பொருள் வைப்ரேஷன் சொல்லணும். அது பாசிட்டிவா இருந்தா ரொம்ப ஆக்டிவேட் பண்ணி டெவலப் பண்ணி நிச்சயமாக கொடுத்துருங்க. சூப்பர் சூப்பர். ரொம்ப அருமையா சொன்னீங்க. உங்க ராசிக்கான அந்த பாசிட்டிவான விஷயம் என்ன உங்க வீட்டுக்கு வரப்போகுது அப்படிங்கறத நம்ம தொடர்ந்து ஒவ்வொரு ராசிக்குமா சொல்லிடலாம். இன்னைக்கு பார்க்க போறது சிம்ம ராசி. சிம்ம ராசி நேயர்களுக்கான அதிர்ஷ்ட குறியீடுகள் அப்படின்னா என்னென்னலாம் சொல்லுவீங்க? நிச்சயமாக சிம்ம ராசி அன்பர்கள் அப்படின்னாலே இவங்க வீட்டில் ஒரு சில பொருட்கள் வந்தாலே இவங்க வளர்ச்சி விகிதங்கள் தெரிய ஆரம்பிச்சிடும். முதல்ல சிவன் கோயில்ல இருந்து பிரசாதம் வருது அப்படின்னாலே இவங்களுக்கு ஃபர்ஸ்ட் சூப்பராக இருக்க போறீங்கன்னு அர்த்தம். அதே மாதிரி யாக குண்டத்தில் அந்த காசு போடுற ஹேபிட் இருக்கும். கடைசியில் அது மட்டும் கொடுப்பாங்க. எந்த யாகமாக இருந்தாலும் அந்த காசை தவறாமல் வாங்கிக்கணும். இவங்களுக்கு அந்த யாக குண்டத்தில் இருக்கிற பொருட்கள் எல்லாம் யோகமாக இருக்கும். ஒரு சில கிஃப்ட் பார்த்தீங்கன்னா வீட்டில் பர்பஸாகவே அரசு சிம்பிள் இருக்கிற இப்போ அசோக சின்னங்கள், சிங்க ரூபம் வீட்டில் சிங்கம் மாதிரி இருக்கிற ஒரு லோகோ வருது. குளோபல்
இல்லை இப்போ நம்ம இந்த ராசிக்கு எப்படின்னா நம்ம இந்தியாவில் இருக்கோம்னா தேசிய கொடி இந்தியா நேஷனல் ஃப்ளாகை இவங்க வீட்டில் ஒரு இடத்துல வச்சுக்காங்க. நான் பேப்பர் வெயிட் கூட யூஸ் சொன்னேன். ஏன்னா இதெல்லாம் இவங்களுக்கு அதிர்ஷ்ட குறியீடாக இருக்கும். இதை ஒன்று கிஃப்டாக வந்துட்டா அதை விட்டுறவே கூடாது. இப்போ ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா கிஃப்ட் பார்த்தீங்கன்னா இந்த கழுகு சம்மந்தப்பட்ட கிஃப்டெல்லாம் வரும். இல்லை இந்த ராஜா கிங்கு அரசன் சம்மந்தப்பட்ட கிஃப்ட் இதெல்லாம் இவங்களுக்கு அதிர்ஷ்டம். இது என்னென்னா அதிர்ஷ்டம் எதை கொடுக்குன்னா செல்வ ரீதியாகவும் வருது, குடும்ப ரீதியாகவும் வருது, எதையும் தாங்கும் நிர்வாக திறமைக்கெல்லாம் இது பெஸ்ட்டாக இருக்குது. இதே இது இந்த ராசிக்கு பார்த்தீங்கன்னா ஐயப்பன் சொல்றது ஹரிவரன், ஹரிசுதன் இந்த மாதிரி, இல்லை சிவா விஷ்ணு ரெண்டும் கலந்த இது, இல்லை நடராஜர் சம்மந்தப்பட்டதெல்லாம் கிஃப்டாக வந்துச்சுன்னா சார் உங்களுக்கு தனயோகம் வந்தாச்சு. இந்த ராசிக்காரங்களுக்கு நடராஜர் வழிபட்டாலே பணம் கொஞ்சம் அப்படியே இன்க்ரீஸ் ஆகும்னு அர்த்தம். அப்போ இந்த படங்கள் இதோட நிச்சயமாக வச்சுக்கலாம். இந்த ராசிக்காரங்களுக்கு மலை கோயில், அதாவது திருவண்ணாமலை இது போன்ற அம்சம் இருக்கிற கோயில் சம்மந்தப்பட்ட படங்களும் வச்சுக்கலாம். இதெல்லாங்க இந்த ராசியை ஆக்டிவேட் பண்ணிக்கிட்டே வந்துட்டு இருக்குங்க. கண்டிப்பா சார். ஏன்னா ஒவ்வொரு ராசியும் ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி குறியீடுகளை நம்ம பயன்படுத்துறது தெரிஞ்சுக்கிட்டு கரெக்டான முறையில பயன்படுத்துறது நல்லதுன்னு பார்த்துட்டு வரோம். அந்த வகையில என்ன மாதிரி செடிகளை இந்த ராசிக்காரர்கள் பயன்படுத்தலாம்? நிச்சயமாக ஒவ்வொரு செடிகளும் ஒவ்வொரு இதுக்கு வருது. இந்த ராசிக்கு செடிங்கிறத விட மரமாக வந்திருக்கு. மரங்கள் பொதுவா இதுக்கு என்னன்னா நம்ம சூரியகாந்தி சொல்ல முடியாது, ஏன்னா அது கிராமத்து பக்கம் இருக்கும். தென்னை மரங்கள் இந்த ராசிக்கு, தென்னை வளர இந்த ராசி வளருது. அப்போ இந்த ராசிக்கு தென்னை மரம் வாழை மரமும் மிகுந்த யோகத்தை கொடுக்குது. அப்போ நம்ம எங்கே இருந்தாலும் வீட்டில் சின்னதாக கூட தென்னை மரம் இல்லை தென்னை மரம் வச்ச படங்கள் கூட வைக்கலாமே. ஃபோட்டோ வைக்கலாம். இப்போ இந்த ராசிக்கு நான் சூரியகாந்தி வைக்க முடியாது, வீட்டில் சூரியகாந்தி செடி உள்ள படங்களாக வைக்கலாம். அப்போ பொதுவாகவே இந்த ராசிக்கு சொல்லணும் முக்கியமானதுல தேங்காய் சம்மந்தப்பட்டது பயன்படுத்தி கொண்டே இருக்கணும். தீபம் ஏற்றி வழிபாடுகள் பண்ணக்கூடிய ஒருத்தர் வீட்டுக்கு விளக்கு வந்துருச்சுன்னு வைங்க, விளக்கெல்லாம் கன்ஃபார்மாக இல்லை சொந்தக்காரங்க கொடுக்குறேன் அது கூட கிஃப்ட் கொடுக்கக்கூடாது. இன்றைய காலத்து நவீனமாக ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா டிசைன் லைட் வரும். விளக்குன்னா நம்ம தீபம் அப்படின்னு எடுத்துக்க கூடாது, பிரகாசத்தை கொடுக்கக்கூடிய எது வந்தாலுமே லக்கு. ஆமா, இந்த ராசிக்கு என்ன பண்ணுவாங்க அதெல்லாம் கிஃப்டா கொடுத்துருவாங்க. சரி வந்த எக்ஸ்ட்ரா இருக்குன்னு சார் அதுதான் உங்களுக்கு அதிர்ஷ்டமே, அதை திருப்பி கொடுத்துடக்கூடாது. இது நான் ஒருத்தர் சொன்னேன் இந்த மாதிரி, அவர் வேற ராசிக்காரர், காமதேனு வந்தது உங்க வீட்டு காமதேனு அங்க வந்தது கொடுத்துட்டாங்கன்னாரு. எங்க கொடுத்தீங்கன்னு. அப்ப இந்த மாதிரி அம்சங்கள்லாம் வந்துகிட்டே இருக்கும். இது ஒரு சகுனம் ஒண்ணு நிமித்துங்க. என்னன்னா கழுகு சொன்னேன் இல்லையா, முக்கியமான இடத்துக்கு போகும்போது கழுகு கண்ணுக்கு தட்டுப்படும். இவங்க வீடு கட்டும் போது முக்கியமான மேல கழுகு வட்டம் இட்டாலே மிகுந்த யோகம். அப்ப இந்த ராசிக்கு இதெல்லாம் மிகுந்த. அப்போ ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா நம்ம இன்னும் அதிர்ஷ்டத்தை கழுகு எல்லா டைம் வராது. அப்ப முக்கியமா பார்த்தீங்கன்னா கருடான் கிழங்குன்னு ஒண்ணு இருக்குங்க. ஆமா, கருட கிழங்கு வாசல்ல கட்டுறது. இந்த ராசி அன்பர்கள் நான் சொல்லுவேன், கருடான் கிழங்கு உங்க வாசல்ல கிழக்கு வாசல் திசையா இருந்தால் நிச்சயமாக வெளிச்சமா இருக்கும். பொதுவா இந்த ராசி கிழக்கு திசையில கிழக்கு பார்த்த வாசலா இருந்தா வெளிச்சம் கிழக்கு பக்கத்துல இருந்து வெளிச்சம் வந்தே தீரணும். ஒருத்தங்க போய் ஷீட்டு மாதிரி போட்டு மறைச்சிருந்தாங்க வாஸ்து போடும்போது, தலைவாசலுக்கு முன்னாடி மட்டும் இந்த வெளிச்சம் வர மாதிரி அந்த ஒரு இந்த இது இருக்கு, அந்த கூலிங் ஷீட்டுன்னு சொல்லுவாங்க, அதை மாத்த சொன்னேன். அவங்க அப்படி சொன்னாங்க இதுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்களுக்கு போன் டென்சிட்டி பிரச்சனை அப்படியே மாறுதுன்னாங்க. ஏன்னா சூரியன் எலும்பையும் குறிக்கும், நிர்வாகத்தையும் குறிக்கும். கிழக்கு திசை இது அடைச்சா அவங்களுக்கு வருமானம் ஆண்மகன் எல்லாத்தையும் பாதிக்கும். அப்போ இந்த இதெல்லாம் சரி பண்ணிட்டான்னு வைங்க பெஸ்ட்டாக இருக்கும். அப்போ லைட்டு வந்தால் நிச்சயமாக வந்துடும். அரசு சிம்பலை நம்ம பயன்படுத்திக்கலாம். நமக்கு யோகா கொடுக்கக்கூடிய அந்த கருடான் கிழங்கை நம்ம பயன்படுத்தி இதெல்லாம் ஆக்டிவேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். மிகுந்த வளர்ச்சியை கொடுத்துருங்க. சூப்பர் சார், ரொம்ப நன்றி, ரொம்ப அற்புதமாக சொன்னீங்க. நன்றி சார். இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் பயனுள்ள பதிவா அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சிம்மராசி நேயர்களே, ரொம்ப அற்புதமா விஜயகுமார் சார் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. கிழக்கு பார்த்த வாசலா இருந்தா கண்டிப்பா அந்த கருட கிழங்கு வாங்கி உங்க வீட்டு வாசல்ல மாட்டுங்க. அதே மாதிரி செடிகளுக்கு பதிலா தென்னை மரம் வாழை மரம் போன்ற மரங்களை நீங்க வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சின்ன சின்ன குறியீடுகள் தாங்க நம்ம லைஃப்ல பெரிய பெரிய மாற்றங்களை கொடுக்குது. இந்த குறியீடுகளை பயன்படுத்தி நல்ல ஒரு பிரைட்டான லைஃபா நம்ம வாழலாம். இதே மாதிரி வேற ஒரு நல்ல பதிவுல உங்க எல்லாரையும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். விஜயகுமார் சாரை நீங்க நேர்ல சந்திக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வீடியோல தெரியுற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி நேர்ல ஜாதக ரீதியாகவும் ஜோதிட ரீதியாகவும் உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இல்ல ஆன்லைன் கன்சல்டேஷன் வேணும் அப்படின்னாலும் வீடியோல இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி அதையும் பயன்படுத்திக்கலாம். இதே மாதிரி வேற ஒரு நல்ல நிகழ்ச்சியில உங்க எல்லாரையும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.